கதையோட பேரு அற்புத மாமரத்தின் மாயம். ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப அழகான மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல இருக்கிற மாம்பழத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. யாராவது அந்த பழத்த சாப்பிட்டா அவங்க கேட்கறது எல்லாம் நடக்கும். ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்கிற குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாம்பழத்தோட மகிமை தெரிஞ்சது. உடனே அவங்க அந்த பழத்த சாப்பிட ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த பழத்த பறிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த மாமரத்த சுத்தி நெறைய பேசும் விலங்குகள் இருந்தாங்க. அவங்க அந்த பழத்த அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தரமாட்டாங்க. அதனால குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க. ஒருத்தர், "நாம அவங்களுக்கு பாட்டு பாடலாம்னு" சொன்னாரு. இன்னொருத்தர், "நாம அவங்களுக்கு கதை சொல்லலாம்னு" சொன்னாரு. அப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த விலங்குகள பாக்க போனாங்க. அவங்க ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க, கதை சொன்னாங்க. விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா, அந்த விலங்குகள் அவ்ளோ சீக்கிரம் அந்த பழத்த தர ஒத்துக்கல. அவங்க குட்டீஸ்க்கு சில சவால்கள் குடுத்தாங்க. அந்த சவால்கள் எல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் அந்த சவால்களை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சவால்கள ஜெயிச்சாங்க. கடைசியா அந்த விலங்குகள் சந்தோஷமா அந்த மாம்பழத்த குட்டீஸ் கிட்ட குடுத்தாங்க. குட்டீஸ் அந்த பழத்த சாப்பிட்டு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சு. அந்த நாள்ல இருந்து அவங்க அந்த மாமரத்த ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து இருந்தா, எந்த கஷ்டத்தையும் ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கலாம்.